ஹாய் வெல்கம் டு ஜிம் போதை. இன்னைக்கு நான் உங்களுக்கு வேற லெவலான மோட்டிவேஷனான ஒரு வீடியோ தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா பார்க்குறவங்களுக்கு வேற லெவலான மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவை இவரை பற்றி பேச சொல்லி ரெஃபர் பண்ண இந்த நண்பருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ராஜேந்திரன் மணியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டு ஹல்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு மோட்டிவேஷனான வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் இருந்து பாருங்க. அது இல்லாமல் லாஸ்ட்ல இவரோட ட்ரெயினர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஷாக் ஆயிருவீங்க. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ராஜேந்திரன் மணி இவர் 1975ல் சென்னையில் ஒரு பாக்ஸருக்கு மகனாக பிறக்கிறாரு. என்னதான் அவங்க அப்பா பாக்ஸராக இருந்தாலும் ஒரு வேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு 14 வயசு வரைக்கும் வந்த இவர், அவங்க அப்பா இவரை ஒரு பாக்ஸராக தான் ஆகணும் அப்படின்னு கம்பல் பண்ணனால அவர் பாக்ஸிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பாடி பில்டிங் மேலே ஒரு மோகத்தில் ஜிம்மில் ஜாயின் பண்ணார். ஜிம்மில் ஜாயின் பண்ண அவருக்கு எடுத்தோடனே எல்லாம் ஒர்க் அவுட் பண்ண விட்டுறல. கையில் ஒரு துணியை கொடுத்து கண்ணாடியத்தோட மிஷினத்தோட எக்யூப்மெண்ட்ஸை எடுத்து வை, இப்படியே கஷ்டப்பட்டிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிம்மில் வேலை பார்த்துக்கிட்டே அவர் உடம்ப ரெடி பண்ணியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக உடம்ப ரெடி பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வேலை கிடைக்குதுங்க. அந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் மகாராஷ்டிராவில் வேலைக்கு ஜாயின் பண்ண அவர் அங்கேயும் போய் சும்மா இல்லை, ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணி அவர் உடம்ப அவர் ரெடி பண்ணியிருந்திருக்காரு. அப்போ தான் அங்கே நடக்கிற பாடி பில்டிங் காம்படிஷனுக்கு போய் வேடிக்கை பார்க்கலான்னு போன அவருக்கு அங்க இருந்த தமிழ்நாடை சேர்ந்த பாடி பில்டர்ஸ்லாம் இவரை மோட்டிவ் பண்ணி, நீ ஸ்டேஜ் ஏறு, அதாவது ஃபார்ம்லேயே இல்லாத ராஜேந்திரன் மணியை நீ ஸ்டேஜில் ஏறு அப்படின்னு ஏற்றி விட்டாங்க. அதுதான் அவர் ஏறின ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஏறின ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே அவர் அங்கே பிளேஸ் பண்ணுறாருங்க. பிளேஸ் பண்ண உடனே அவருக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் வந்துருச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு நேஷ்னல் நான் பண்ணுவேன், நேஷ்னலில் பண்ணியே தீருவேன்னு ஒரு ஏமோட அடுத்து உடம்ப ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. சுற்றி இருக்க எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க, நீலாம் நேஷ்னலில் பிளேஸ் பண்ணிடுவியா, நீலாம் நேஷ்னலில் சாம்பியன்ஷிப் அடிச்சிருவியா அப்படின்னு எல்லாருமே கேலி பண்ணப்ப, இல்லை என்னால் முடியும், என்னால் முடியாதது யாருனால முடியாது அப்படின்னு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனோட திருப்பி அவரோட ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நேஷ்னல் மட்டும் கிடையாதுங்க, மிஸ்டர் இந்தியா அப்படி இப்படி நிறையா டைட்டில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏகப்பட்ட டைட்டில் இவரை அடிச்சிருக்காரு. அடித்தது மட்டும் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இந்தியன் ஹல்க்ன்ற பட்டத்தையும் நம்ம இவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதே மாதிரி இவரோட மோட்டிவேஷனல் ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அது இல்லாமல் லாஸ்டா நான் சொல்றது என்ன, இவரோட ட்ரெயினர் யாரு? இவரோட ட்ரெயினர் இவர் மட்டும் தாங்க. இவரோட கான்ஃபிடென்ட், இவரோட ஹோப், என்னால் முடியும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் தாங்க இவரை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இப்போ இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, மோட்டிவேஷனாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு யாரை பற்றி போடலான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ராஜேந்திரன் மணியை பற்றி பேச வாய்ப்பு கொடுத்த எனக்கு. தேங்க்யூ, பாய். நான் உங்கள் விக்கி.